ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு லாக் தான் வந்து பார்க்க போகிறோம். நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற ஃப்ரூட் பே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷாப்புக்கு வந்துட்டு போயிருந்தோம். இது வந்து நான் ஆல்ரெடி ஒரு லாக் போட்டிருப்பேன் இல்லையா, ஒரு பர்கர் ஷாப்பு சோல் பை டேர், அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு இது வந்து இருக்குது. போனதும் மெனு கார்டு ஓப்பன் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரி ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டு ப்ளூபெர்ரி, பிளாக்பெர்ரி, ஸ்ட்ராபெரின்னு சொல்லிட்டு எல்லா பெரிஸ் ஃப்ரூட் பேஸ்டாக வந்துட்டு எல்லா பெரிஸும் வந்துட்டு ஷேக்ஸ் மாதிரி வந்துட்டு ஒரு மெனு கார்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டெண்டர் கோகோனட் வித் ஃப்ரூட்ஸ்னு சொல்லிட்டு தனியாக அதுக்குன்னு ஒரு பெரிய மெனு வந்துட்டு இருந்துச்சு. அது ஆல்ரெடி நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம், ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமேட்டு சாக்லேட் ஷேக்ஸு, மில்க் ஷேக்ஸு, சண்டேஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டி வந்துட்டு இருந்துச்சு. இது எல்லாமே இங்கே நல்லாயிருக்கும். இந்த ஃப்ரூட் பேஸ்டு ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதில் டெண்டர் கோகோனட் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபலூடா வந்து வச்சுருந்தாங்க, கிளாசிக் ஃபலூடா, சிக்னேச்சர் ஃபலூடா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு மெனு கார்டு வந்து இருந்துச்சு, வேஃபல்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாக்லேட் வேஃபல்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை வந்துட்டு ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். வேஃபல்ஸ் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ்கிரீமும் வந்துட்டு வச்சு சர்வ் பண்ணுற மாதிரி வந்துட்டு மெனு வந்து இருந்துச்சு. பட் நம்மளுக்கு ஐஸ்லாம் எதுவும் வேணாம், ஐஸ்கிரீம்லாம் எதுவும் வேணாம். அதனால் வந்துட்டு இந்த சாக்லேட் ஓவர்லோடைய வேஃபல் மட்டும் ஆர்டர் பண்ணுவோன்னு வந்துட்டு நான் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா அதில் மட்டும்தான் மேலே ஐஸ்கிரீம் இல்லை. மற்றபடி மற்ற எல்லா வேஃபல்ஸ்லேயும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ்கிரீம் மேலே வச்சுருந்தாங்க. ஸ்னிக்கர் வேஃபல்ஸ் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ராபெரி வேஃபல்ஸ் வந்து இருந்தது. நாங்கள் வந்து சாக்லேட் ஓவர்லோடு இந்த வேஃபல்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மெனுவை எடுத்து வச்சுட்டேன். ஆல்ரெடி இங்கே கேக் வந்து நாங்கள் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம், அதனால் அதுவும் ஆர்டர் பண்ணலான்னு நினச்சேன். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி புக்ஸுலாம் ரேக்கில் வந்துட்டு இருந்துச்சு. அதை எடுத்து நம்ம வந்து படிச்சுக்கலாம் போல். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிளாசி ஹனி கேக் நான் சொன்னேன் இல்லையா, 180 ருபீஸ். இது ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணியிருக்கேன், நான் ரொம்பவே நல்லா இருந்தது. அது ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு பிஸ்தா ஹனி கேக் வந்துட்டு நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவங்க உடனே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 லேயர்ஸ் கிட்டேக்கு வந்துட்டு லேயராக இருந்துச்சு. இது வந்து கேக் மாதிரியெல்லாம் இல்லை, பிஸ்கட்டில் செஞ்சுருப்பாங்க போல் அந்த மாதிரி இருந்துச்சு. மேலே வந்து பிஸ்தாவை தூள் பண்ணி நிறையா வந்து போட்டிருந்தாங்க. அதோட டேஸ்ட்டு பர்சனலாக எனக்கு வந்துட்டு அவ்வளோக்கா பிடிக்கல, ஜஸ்ட் ஓகே அந்த மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாக்லேட் ஓவர்லோட் வேஃபல் வந்து கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இது வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15 பீஸ் கிட்டேக்கு வந்து இருந்துச்சு. நான் என்ன நினச்சேன் அப்படின்னா சாக்லேட் வந்து மேலே நல்லா ஊற்றி வச்சுருப்பாங்கன்னு நினச்சேன். பட் சாக்லேட் மேலெலாம் எதுவுமே ஊற்றலை, ஜஸ்ட்டு லைட்டாக வந்து அந்த சின்ன சின்ன அந்த ஹோல்ட்டை மட்டும் வந்து ஊற்றிருக்காங்க. உள்ளே வந்து கீழே ஒரு வேஃபல் மேலே ஒரு வேஃபல் வச்சு நடுப்புற வந்து சாக்லேட் வந்து ஊற்றிருப்பாங்க போல். அதுலேருந்து சாக்லேட் வளைஞ்சிட்டு இருந்துச்சு. சரி ஓகே, இதை கட் பண்ணி சாப்பிடணும்னு சொல்லிட்டு இதை வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணுவோம், ஒவ்வொரு பீஸாக கட் பண்ணி எடுப்போம்னு சொல்லிட்டு கட் பண்ணேன். கட் பண்ணும்போது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சாண்ட்விச் டைப்பில் நடுப்புற வந்துட்டு சாக்லேட்டை வந்து ஊற்றி வச்சுருந்தாங்க. அது வந்து சாக்லேட் வந்து ஊற்றி கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் 3 பேர் வந்து இவ்வளோ சின்ன பீஸை வந்துட்டு எவ்வளோ நேரத்துக்கு சாப்பிட முடியும், 5 நிமிஷத்தில் டக்குன்னு சாப்பிட்டு வந்துட்டு கிளம்பிட்டோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா குவான்டிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, 330 ரூபாய்க்கு வந்துட்டு நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். பட் வந்து ரொம்ப சின்ன பீஸாக தான் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து இந்த குவான்டிட்டி வைஸ் வந்து ஓகே கிடையாது. அதே மாதிரி டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பர் அப்படி இப்படின்லாம் வந்துட்டு சொல்ல முடியாது. ரொம்ப மோசமாகவும் இல்லை, அதுக்குன்னு ரொம்ப சூப்பராகவும் இல்லை, நார்மலாக இருந்தது டேஸ்ட். இதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக நம்ம சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு. வேஃபல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூடாக சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சூடாக வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் இது சூடாக கூட வரல, நார்மலாக வந்துட்டு இருந்துச்சு. சாக்லேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாட்டாக சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே தனியாக இருக்கும். நாங்கள் வந்து இங்கே மன்னாடி ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு நாங்கள் முன்ன வந்து வாங்குவோம். அப்போ வந்து வேஃபல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாட் சாக்லேட் மேலே வந்து நல்லா ஊற்றி கொடுப்பாங்க. அது ரொம்பவே நல்லாயிருக்கும். சாக்லேட் ஓவர்லோட் அப்படிங்கிறதுனால நானே என்ன நினச்சேன் அப்படின்னா சாக்லேட் நிறையா வந்து மேலே வந்து ஊற்றி கொடுப்பாங்க, அது நல்லா சுடவும் வந்துட்டு இருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்பவே வந்து நல்லா இருக்கும்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி நான் ஆர்டர் பண்ணேன். பட் இது வந்து எனக்கு ரொம்பவே வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. நார்மல் சாக்லேட் சாப்பிட்ற மாதிரியே தான் வந்துட்டு இருந்துச்சு. பட் ஓகே, வாங்கிட்டோம், சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டு கிளம்பிட்டோம். இதோட பில்லு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 ஐட்டம் தான் வந்துட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 330 ருபீஸு. அதுக்கப்புறமேட்டு அந்த பிஸ்தா கேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா 220 ருபீஸு.
டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 567 ருபீஸ் வந்து வந்துருச்சு. எங்களுக்கு பில்லு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு பில்லுலாம் கொடுக்கல. அங்கே பக்கத்தில் வந்து டேபிளில் QR கோடு வந்து வச்சுருந்தாங்க. அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் பில் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதனால் வந்துட்டு நாங்கள் ஆன்லைனில் ஜிபேயில் வந்து பே பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி வேஃபல்ஸு, கேக்ஸ் இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் இந்த கோகோனட் பேஸ்டு இல்லாட்டி ஃப்ரூட் பேஸ்டு ஐட்டம்ஸ் வந்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கொடுக்குற மணிக்கு வந்து டேஸ்ட்டும் அதோட குவான்டிட்டியும் வந்துட்டு ஒர்த்தாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் டேக் கேர் அண்ட் பை கைஸ்.